இந்த அழகான பறவைக்கு இந்தியா, சாலமன் ஐலாண்ட்ஸ், பாலா, பிலிப்பீன்ஸ், டோங்கா, ரொமேனியா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் போன்ற பல நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ ஏங்க, யுனைடெட் நேஷன்ஸ் கூட நிக்கோபார் புறாவுக்கு தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த தபால் தலைகள் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, அதோட பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துதுங்க. துரதிர்ஷ்டவசமா பல தீவு இனங்களை போலவே நிக்கோபார் புறாவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்குங்க. காடழிப்பு, வேட்டையாடுதல் மற்றும் குறிப்பாக எலிகள் மற்றும் காட்டுப்பூனைகள் போன்ற ஆக்கிரமிப்பு இனங்கள் இவற்றோட முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை வேட்டையாடுதுங்க. அதிர்ஷ்டவசமாக இவற்றோட வாழ்விடங்களை பாதுகாக்கவும் வேட்டையாடுறதை தடுக்கவும் பாதுகாப்பு முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. சில தீவுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டதோட இனப்பெருக்க திட்டங்கள் மூலமாக இவற்றோட எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த அழகான நிக்கோபார் புறா கடந்த காலத்தோட ஒரு உயிருள்ள இணைப்பா திகழுதுங்க. இயற்கையோட ஒரு அற்புதமான ரத்தினமா இருக்கிற இந்த பறவை அதோட சுற்றுச்சூழல் அமைப்புல ரொம்ப முக்கியமான பங்காற்றுதுங்க. வருங்கால சங்கதிக்கு இந்த நம்ப முடியாத பறவையை படங்கள்ல மட்டும் இல்லாம காடுகள்லையும் ரசிக்க வைக்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. இந்த வீடியோவை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்க. சீக்கிரமே இன்னொரு வித்தியாசமான உயிரினத்தோட உங்களை சந்திக்கிறேன்.